மீட்பெரும் இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால வேளையில் வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் லோத்துவையும் சோதோம் குமார ராஜாக்களுக்கும் உதவி செய்து அவர்களை மீட்டு கொண்டு வரும்போது, சாலோமின் ராஜா மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானமும் பூமியும் உடைய உன்னதமான கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உடைய உன்னதமான கர்த்தரை நோக்கி என் கைகளை ஏறெடுப்பேன் என்று சொல்லி சோதோம் ராஜாவின் பொருட்களை நிராகரித்து விடுகிறார், மறுத்து விடுகிறார். இதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு பாதுகாப்பும் உனக்கு மகா பெரிய பலனும், அதாவது உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் உச்சுக்காரனர் நான் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும், உங்களுடைய பிரயாசத்தின் பலன் கர்த்தர் ஒருவரே ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தர் ஒருவரே. இந்த அனுபவத்தை அல்லது எந்த புரிதலை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் நிச்சயமாக தேவனையே சார்ந்து கொள்வீர்கள். 1 சாமுவேல் 30 நாம் பார்க்க முடிகிறது. இதே அனுபவம் பெற்ற தாவீதும் சங்கீதம் 124 நம்முடைய உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்துல இருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். ஆக பாருங்க, தேவன் கட்டளையிட்டாதான் வானமும் மழையை பொழியும், பூமியும் பலனை தரும், தாகமும் 2 வேளை அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட ஒரு வேதனை கூட்ட மாட்டார். ஆக கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய பிரயாசத்தின் பலன் கர்த்தர் வருவரே, பாதுகாப்பும் கர்த்தர் வருவரே என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுக்கு ஊற்றுக்காரர், எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் கர்த்தர் நீர் வருவரே என்பதை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ளவும் அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு மனிதனை பார்க்காம, மனிதனை நோக்காம கர்த்தரை நோக்கி பார்த்து நன்மைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. காண்கிற கேட்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.